என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இந்த பதிவில் வள்ளலார் சொன்ன ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வளர்க்கும் அமுத நீர் எது என்று பார்க்கப் போகின்றோம். தண்ணீர் குடிக்கும் போது மறக்கக்கூடாத வள்ளலார் சொன்ன 10 தகவல்கள் என்ன என்று பார்க்கப் போகின்றோம். இந்த தகவல்கள் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து உடலை நெடுநாட்களுக்கு நோயின்றி வைத்திருக்க உதவும். மன அழுத்தமுடையவருக்கு இது நல்ல மருந்து. மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற்பெருமான் அருளிய ஒழுக்கங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதற்கு இடையில் இந்த பதிவை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. சன்மார்க்க அன்பர்கள் மழை நீரை சேகரித்து பயன்படுத்தி வருகிறார்களே, அது ஏன்? மழை நீர் அவ்வளவு அற்புதமானதா என்று பலரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக இந்த பதிவு. இந்த மார்கழி மாதத்திலும் 2-3 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. நானும் மழை நீரை தேவையான அளவு சேகரித்து வைத்துள்ளேன். மழை நீர் அவ்வளவு அற்புதமானதா என்றால் ஆம். அண்டத்தின் புறப்புற அமுதம் மழை என்பார் வல்லற்பெருமான். மழைக்காலங்களில் மழை நீரை சேகரித்து வைத்திருந்து குடிநீராக பயன்படுத்துவது உடல் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் தரும். மழை நீர் வெயில் படாமல் வைத்து பாதுகாக்கப்பட்டால் வருடக்கணக்கில் வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம். ஆதலால் அஃதே கொள்ளல் வேண்டும் என்பார் வல்லற்பெருமான். அவை எது என்றால் மழை நீர், பனி நீர், ஊற்று நீர் ஆகியவை ஆகும். அதிலும் பொற்றிலை கையாந்தகரை, கரிசிலாங்கண்ணி, வாழை, தென்னை ஆகியவற்றின் மேல் பெய்கின்ற மழை நீர், பனி நீர் ஆகியவை சுத்த நீர், அமுதம் என்கிறார் வல்லற்பெருமான். வாழை இலையிலிருந்தும் சிறிய தென்னை மரத்திலிருந்தும் மழை நீர் சேகரிப்பது எளிது. நிறைய நீர் சேகரிக்கலாம். பொற்றிலை கையாந்தகரை, கரிசிலாங்கண்ணி ஆகியவற்றிலிருந்து மழைநீர் சேகரிப்பது சற்று சிரமமான செயல். பனி நீர் சேகரிப்பது அதைவிட சிரமம். மார்கழி மாதத்தில் ஒரு வாழை மரத்திலிருந்து 1/2 டம்ளர் பனி நீர் சேகரிக்கலாம். அது முழுக்க அமுத நீர் என்பதால் சுண்ட காய்ச்ச வேண்டிய அவசியமில்லை. சிறிது சூடு செய்தாலே போதுமானது. நீரில் 3 குணம் உண்டு. எவையெனில் விஷம், பூதம், அமுதம். இம்மூன்றும் ஒன்றாகவே இருக்கும். எப்படியெனில் மேல்பாகத்தில் சிலிர்ப்பாகிய விஷமும், அதன் அடியில் ஏகதேசம் சுடுகை உள்ள பூதமும், அதன் அடியில் விசேஷ உஷ்ணமுள்ள அமுதமும் கூடி ஒன்றாயிருக்கும். இடபேதத்தால் மேற்படி நீர் தனித்தனியாகவும் உள்ளன என்பார் வல்லற்பெருமான். மழை நீர், பனி நீர் எந்த இடத்தில் விழுகிறதோ அதை பொறுத்து அதன் குணம் மாறுகின்றது. பொற்றிலை கையாந்தகரை, கரிசிலாங்கண்ணி, வாழை, தென்னை ஆகியவற்றில் விழும் மழை நீர் அமுதமாகிறது. அந்த சுத்த நீரை சுண்ட காய்ச்ச வேண்டிய அவசியமில்லை. சிறிது சூடு செய்து குடித்தாலே போதுமானது. அந்த நீரில் பிராண சக்தி அதிகம் இருக்கும். எனவே மன அழுத்தமுடையவர்கள் இந்த நீரை தொடர்ந்து பருகும்போது அதிலிருந்து விடுபடுவார்கள். மனத்தையும் உடலையும் சரி செய்து நோயிலிருந்து பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் நீண்ட ஆயுளையும் தருவதால் இதனை அமுதம் என்கிறார் வல்லற்பெருமான். மேலும் மழை நீரை நேராகவும் கூரையிலிருந்தும் பிடித்து பயன்படுத்தும் போது அதனை 5 பங்கிற்கு 3 பங்கு சுண்ட காய்ச்சி மிதமான சூட்டில் குடிக்க வேண்டும். பொற்றிலை கையாந்தகரை, கரிசிலாங்கண்ணி, வாழை, தென்னை ஆகியவற்றில் விழும் மழை நீர், பனி நீர் ஆகியவற்றை தவிர வேறு எந்த நீராக இருந்தாலும் பச்சையாக குடிக்காமல் 5ற்கு 3ஆக சுண்ட காய்ச்சியே பயன்படுத்த வேண்டும்.
இயலாத போது சிறிது சூடு செய்தாவது பயன்படுத்த வேண்டும். முன்பெல்லாம் ஓட்டு வீட்டில் வீட்டின் மத்தியில் உள்வாசல் முற்றம் வைத்திருப்பார்கள். நல்ல மழை பெய்யும் போது ஓடு சுத்தமான பிறகு வரும் மழை நீரை பிடித்து வைத்திருந்து குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்துவார்கள். நமது முன்னோர்கள் பஞ்சபூதங்களையும் வீட்டிற்குள் வரவழைத்து அதனை நன்கு பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார்கள். நமது உடலாகிய வீட்டிற்கு உள்வாசல் உச்சியில் இருப்பது போல் நமது முன்னோர்கள் வீட்டின் மத்தியில் ஒரு உள்வாசல் வைத்தார்கள். அதற்கு உள்வாசல் முற்றம், நிலாமுற்றம் என்று பெயர் வைத்தார்கள். மண் மற்றும் கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீட்டில் உள்வாசல் அமைத்து மழையாகிய நீர், சூரிய வெப்பமாகிய நெருப்பு, காற்று, வெளி ஆகியவற்றை வரவேற்றார்கள். மழை பெய்தால் நீரை சேகரித்து பயன்படுத்தினார்கள். மாலை நேரத்தில் வெயில் உடலில் படும்படி பெண்கள் மற்றும் பெரியோர்கள் முற்றத்தில் அமர்ந்திருப்பார்கள். மூலிகைகள் மற்றும் உணவுப் பொருட்களை காய வைப்பார்கள். முற்றத்தில் விழும் மாலை வெயிலில் யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வார்கள். இந்த மாலை வெயிலிருந்து அவர்கள் எளிதில் இயற்கையான விட்டமின் D3 பெற்று விடுவார்கள். வீட்டில் சேகரிக்கப்படும் மழை நீரும் வெயிலும் இயற்கை காற்றும் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் தரும். வள்ளற்பெருமான் இறைவனோடு இரண்டர கலந்த சித்தி வளாகத்தில் இந்த முற்றம் இருப்பதை காணலாம். பார்க்கவே மனத்திற்கு இதமாக இருக்கும். அங்கு சிறிது நேரமாவது அமர மனம் விரும்பும். நம்மால் உள்வாசல் முற்றம் அமைக்க இயலாவிட்டாலும் ஜன்னலை திறந்து வைத்து சூரிய ஒளி, இயற்கை காற்று ஆகியவற்றை வரவழைக்க வேண்டும். மழை நீரை பாத்திரங்களை கொண்டாவது சேகரித்து பயன்படுத்த வேண்டும். மழை நீர் அமுதம் என்பதால் அதில் நனையலாம் என்று சிலர் அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். மழை நீர் குடிப்பது ஆரோக்கியம், அதில் நனைவது கேடு. கடும் மழை, கடும் வெயில், பெருங்காற்று போன்றவை உடலை வருத்தா வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பார் வள்ளற்பெருமான். சரி, தண்ணீர் குடிக்கும் போது மறக்கக்கூடாத வள்ளலார் சொன்ன 10 தகவல்கள் என்ன என்று பார்ப்போம். 1. பொற்றிலை கையாந்தகரை, கரிசலாங்கண்ணி, வாழை, தென்னை ஆகியவற்றில் விழும் மழை நீர், பனி நீர் ஆகியவை அமுதம் என்கிறார் வள்ளற்பெருமான். அவற்றை சேகரித்து பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உண்டாக்கி ஆயுளை வளர்க்கிறது. 2. பொதுவாகவே மழையை வள்ளற்பெருமான் புறப்புற அமுதம் என்பார். எனவே எந்த வகையிலாயினும் அதனை சேகரித்து குடிக்க மற்றும் சமைக்க பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். 3. தண்ணீரை சுட வைத்தே பயன்படுத்த வேண்டும். மிதமான சுட்டிலே குடிக்க வேண்டும். மிக சூடான நீரையோ அல்லது குளிர்ந்த நீரையோ குடிக்கக்கூடாது. 4. அந்த வெந்நீரும் 5ற்கு 3 அல்லது 5ற்கு 2 சுண்ட காய்ச்சி சர்க்கரை, வெல்லம், கற்கண்டு இவைகள் சேர்த்து அருந்துவது சிறப்பு. இயலாத போது மிதமாக சூடு செய்து அருந்தலாம். பச்சையாய் அருந்தக்கூடாது. தேக விருத்தி செய்வது வெந்நீர் ஆதலால் எக்காலத்தும் பச்சை தண்ணீர் சேர்த்து கொள்ளக்கூடாது என்கிறார் வள்ளற்பெருமான். 5. தாகம் எடுக்காமல் தண்ணீர் குடிக்கக்கூடாது. தினமும் இத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கணக்கு வைத்துக் கொண்டு குடிப்பது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். 6. உணவு உண்பதற்கு முன்பு தண்ணீர் பருகக்கூடாது. அப்படி பருகுவதாக இருந்தால் தண்ணீர் பருகி ஒரு அரை மணி நேரம் கழித்தே உணவு உட்கொள்ள வேண்டும். 7. உண்ணும் போது தண்ணீர் பருகக்கூடாது. உண்ட பின்பே பருக வேண்டும் என்கிறார் வள்ளற்பெருமான். உணவு உண்ணும் போது தண்ணீர் பருகினால் உணவோடு உமிழ்நீர் கலக்கப்படுவது தடுக்கப்படுகின்றது. இது ஜீரண கோளாறை உண்டு பண்ணி ஆரோக்கியத்தை கெடுக்கும். உண்ட பிறகே தண்ணீர் பருக வேண்டும். 8. அந்த தண்ணீரும் நன்கு உமிழ்நீரோடு கலப்பதற்கு ஏதுவாக சிறிது சிறிதாக பருக வேண்டும். தண்ணீரை அவசரமாக குடிக்கக்கூடாது. 9. அடிக்கடி தண்ணீர் குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு ஒரு தரம் சிறிது தண்ணீர் குடிக்கலாம் என்பார் வள்ளற்பெருமான். அதுவும் அதிகமாக குடிக்கக்கூடாது என்பார். தண்ணீரின் தேவை அதிகம் ஏற்படாதவாறு உணவை நிதானமாக மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட வேண்டும். எனவே சிறிது தண்ணீர் பருகினாலே போதுமானது. 10.
சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை சுரண்டிவிட்டு சூரணமாக்கி வைத்துக்கொண்டு நல்ல நீர் கொஞ்சம் போட்டு 5 பங்கில் 3 பங்கு நீர் சுண்ட 2 பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும் என்கிறார் வள்ளற்பெருமான். 5 டம்ளர் தண்ணீருக்கு 1/4 தேக்கரண்டி சுக்குப்பொடி போதுமானது. இந்த சுக்கு குடிநீர் முதுமையை தள்ளி போடும், பிராண சக்தியை அதிகரிக்கும், சுறுசுறுப்பை உண்டாக்கும், வாய்வு தொல்லை, வயிற்றுக் கோளாறுகள், மலக்குடல் கிருமிகள், மூட்டுவலி, அஜீரணக் கோளாறு, மூக்கடைப்பு, பசியின்மை, உடல் சோர்வு, அசதி, சளி, மாந்தம், சுவையின்மை, வாய்வு பிடிப்பு, மலச்சிக்கல், ஆஸ்துமா, வாத பித்த நோய்கள் ஆகியவை வராமல் உடலை பாதுகாத்து ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வளர்க்கும். இது பற்றி விரிவாக ஆரோக்கிய வாழ்விற்கு வள்ளலார் குடிநீர் என்ற தலைப்பில் ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம். அதனையும் பார்த்து பின்பற்றி பயன்பெறலாம். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.